ஹலோ மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் டுடே சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, கோயம்புத்தூரே பல வருஷங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் பிளான் பற்றி தான். திஸ் இஸ் எபிசோட் 5 ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சீரீஸ். ஒரு குட் ஏர் கனெக்டிவிட்டி ஒரு சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டூரிசம், அப்புறம் இன்டைரக்டாக சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். லைக் வைடர் ரோட்ஸ், மெட்ரோஸ், ஃப்ளைஓவர்ஸ் எக்ஸெட்ரா. அப்படிப்பட்ட ஏர்போர்ட் நம்ம சிட்டியில் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம கூகுள் மேப்ஸில் கோயம்புத்தூர் போனோம்னா, ஸோ இங்கே இருக்கு கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இப்போ இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நம்ம சித்ரா ஜங்ஷன். சித்ரா ஜங்ஷனில் இருந்து இந்த ரோடு, ஏர்போர்ட் ரோடு, அதை எடுத்தோம்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு இங்கே ஏர்போர்ட் வந்துடும். ஃப்ரண்ட்டில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங் ஜோனு. ஸோ அதுலேயே நாம் இந்த ரைட் சைடு ரோடு எடுத்து இங்கே வந்தோன்னா இதுதான் நம்மளுக்கு ஏர்போர்ட்டுக்கான என்ட்ரி பாயிண்ட். இங்கே தான் ட்ராப் பண்ணுவாங்க. இங்கேருந்து தான் நம்ம உள்ள என்ட்ரி வரணும். இந்த ஒரே பில்டிங் தான் இப்போ இருக்க டெர்மினல் நம்மளுக்கு. இதில் என்ட்ரியில் உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்ஸ் காமிச்சு இங்கே நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிக்கணும். அது போக நம்ம லக்கேஜும் இங்கே தான் கொடுப்போம். அவங்க கரெக்டாக நாம் எந்த ஃப்ளைட்டில் போகிறோமோ அந்த ஃப்ளைட்டில் லோட் பண்ணிடுவாங்க. நாம் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். லக்கேஜ் போட்ட அப்புறம் இங்கே ரைட் சைடு நடுவில் வந்தோன்னா இங்கே வந்து செக்யூரிட்டி செக் நடக்கும். நம்மளை ஃபுல்லாக செக் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ரைட் சைடு இன்னும் வருவோம். ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு வந்தோம்னா அதை நம்ம ஃப்ளைட்ஸோட போர்டிங் கேட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன பில்டிங், ஸோ அதிகமாக நடக்க வேண்டியது இருக்காது. அதுவே டயர் 1 சிட்டிஸ் லைக் பெங்களூர், மும்பை, டெல்லி எல்லாம் போனோன்னா கிலோமீட்டர் கணக்காக நடக்க விடுவாங்க. அந்த விஷயத்தில் இது பரவாயில்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா, ரீசெண்ட் இயர்ஸில் ஃப்ளைட் யூஸ் பண்ணுறவங்க அதிகம் ஆயிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் செம்ம க்ரௌடடாக ஆகிருச்சு. உட்காரவே உங்களுக்கு சீட் இல்லாமல் போகும். யூஸ்வலி ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளைட்டோட டைமில் இருந்து 1 to 1.5 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட்டு ரீச் ஆகணுன்ற நார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளைட்டுக்கு 30 மினிட்ஸ் இருக்கும்போது போர்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ் டைம் எப்படியும் இருக்கும். அவ்வளோ டைம் நாம் நின்றுட்டுருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்குது. வர காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்டீரியர் ஆஃப் இந்த டெர்மினல் பில்டிங் எப்படி இருக்கும்னு நம்ம இந்த இமேஜஸ் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது, உட்காரக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் என்னென்னா எல்லா இடத்துலையும் நம்ம உட்கார முடியாது. அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எங்கே இருக்கோ நம்ம போர்டிங் கேட்ஸ் கிட்ட தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே தான் உட்கார முடியும். இதெல்லாம் ஆக்சுவலி வந்து நம்ம பேக்கேஜ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுற பேக்கேஜ் கன்வேயர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க, இதுதான் போர்டிங் கேட்டுக்கு வெயிட் பண்ணுற இது. இங்கே தான் வந்து நம்மளுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோலேயே பார்த்தாலே தெரியுது, இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் ஃபில் ஆகி இங்கே நிறைய பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க போர்டிங் கேட்ஸ் கிட்ட. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இங்கே இந்த சைடில் தான் பார்த்தோன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நின்றுட்டுருக்கும். ஸோ நம்ம இங்கே இருப்போம், வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் இங்கே போர்டிங் ஓப்பன் பண்ணதும் செகண்ட் டைம் நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் வந்து நம்ம ஃப்ளைட்ஸை போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகி இதுதான் ரன்வே. ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த ரன்வேல ஃப்ளைட் வந்துட்டு இங்கே தான் டேக் ஆஃபும் லேண்டும் ஆகும்.
மாறி மாறி ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டா ரன்வேயோட லென்த் வந்து 2990 மீட்டர்ஸ் இருக்கு. அதாவது அரவுண்ட் அப்ராக்ஸிமேட்லி 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க ஒரே ரன்வே தான் இருக்கு. அதனால அட் அ டைம் ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் மாறி மாறி தான் லேண்ட் அண்ட் டேக் ஆஃப் ஆகும். சம் பிக்கர் ஏர்போர்ட்ஸ்லலாம் வந்து மல்டிபிள் ரன்வே ஆகும். ஸோ ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இன்னொரு ரன்வேல அ இன்னொரு ஃப்ளைட் லேண்டும் ஆகலாம். ஸோ பட் கோயம்புத்தூருக்கு நம்மளுக்கு ஒரு ரன்வே தான் இருக்கு. ஸோ இங்க அ இப்ப எக்ஸிஸ்டிங் பவுண்டரீஸ் எல்லாமே பார்த்தோம்னா, அ சுத்தி நம்மளுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்ப எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டுக்கான பவுண்டரீஸ். ஸோ இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அ காம்பவுண்ட் போட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க பவுண்டரீஸ். ஸோ இப்ப ஏர்போர்ட்ட எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ரீசன். ஸோ நம்பர் 1 நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஹேண்டில்ட் இன் அ இயர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா க்ரோ ஆயிட்டிருக்கு. அ இப்பவே உட்கார இடம் இல்லன்ற சிச்சுவேஷன் இருக்கனால இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் நம்பர் 2 இன்னும் பிக்கர் சைஸ் ஃப்ளைட்ஸ லேண்ட் பண்றதுக்கு அ கெப்பாசிட்டி கிடைக்கும். அதனால நெறையா அ அதர் கண்ட்ரி ஃப்ளைட்ஸ் கனெக்டிவிட்டி கிடைக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹையர் கார்கோ கெப்பாசிட்டி பிளேன்ஸும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷனோட அ டீட்டெயில் டிசைன் பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஊர்ல நீலம்பூர்ல ஸோ இதான் நீலம்பூர். நீலம்பூர்ல லீ மெரிடியன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. நெறையா பேர்த்துக்கு முதலே தெரிய வாய்ப்பு இருக்கு. அ அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் குரூப். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சின்னிபாளையம் தாண்டி நீலம்பூர் பக்கத்துல இதுதான் அந்த லீ மெரிடியன். ஸோ இது ஒரு வேர்ல்டு வைட் இருக்காங்க இந்த குரூப்பு. அவங்களோட 100த் பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல தான் லீ மெரிடியன்னு 2010ல ஓப்பன் பண்ணாங்க. இத ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, அ லீ மெரிடியன் மேப்ல இங்க இருக்கு. 2010ல இந்த ஏரியா வந்து ரொம்ப அவுட்டர். டெவலப்மெண்ட்டே இல்ல. அப்புறம் ஏன் இங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா, அப்பவே அவங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர்ல ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, இந்த ஜோன்ல ஏர்போர்ட்டோட புது என்ட்ரன்ஸ வரும்னு. இப்ப இருக்க என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு சித்ரா ஜங்ஷன்ல இருந்து இருக்கு. ஸோ சித்ரா ஜங்ஷன்ல இருந்து உள்ள வர்றது தான் ஒரே என்ட்ரன்ஸு. பட் அ இருக்கிறது தான் ஒரே வழி. ஸோ 2010லயே அவங்களுக்கு எப்படி எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்ப 2010ல அவங்க ஹோட்டலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க லேண்ட் வாங்கியிருப்பாங்க. பில்டிங் அப்ரூவல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுக்கே ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகியிருக்கலாம். ஸோ நியர்லி 2007லயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஜோன்ல ஃபியூச்சர்ல ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வரப்போகுது அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா, பிகாஸ் இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் ஸ்டார்ட் ஆன வருஷம் 2002. அப்ப ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் வி ஆர் நவ் 25 இயர்ஸ் கழிச்சு, இப்ப தான் பிளான் ஃபைனல் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்ல. நம்மளோட சிஸ்டம் எவ்வளோ ஸ்லோவா ஒர்க் ஆகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த டிலேஸ்க்கு போத் சென்ட்ரல், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எல்லாமே ரீசன்ஸ் இருக்கு. பில்டிங் கட்டுறதுக்கு என்னமோ ஒரு இந்த டெர்மினல் புது டெர்மினல்ஸ் எல்லாமே கட்டுறதுக்கு என்னமோ ஒரு 2 டூ 3 இயர்ஸ் தான் ஆகும். ஆனா பிளானிங்கே இங்க வந்து 25 இயர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அதுல மெயின் ஒரு ரீசன் வந்து என்னன்னா, லேண்ட் அக்விசிஷன். ஸோ ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் இதுக்கு லேண்ட் அக்விசிஷனுக்கு பட்ஜெட் ஒதுக்கி, அந்த லேண்ட் எல்லாம் அக்வயர் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு குடுக்கணும். அ மெனி இயர்ஸ் பேக் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்காக லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு லேண்ட் ஓனர்ஸ் கைட்லைன் வேல்யூ இல்ல வெரி லெஸ் வேல்யூ தான் வந்து கவர்மெண்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. இதனால லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே கோஆப்பரேட் பண்ணல. நெறைய பேர் கேஸ் போட்டு ஸ்டே வாங்குனாங்க. அந்த கேஸ் முடியறதுக்கே பல வருஷம் ஆகும்.
அந்த டைமில் ப்ராஜெக்ட்க்கு அலோகேட் பண்ண காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆயிரும் டியூ டு இன்ஃப்ளேஷன், ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ், ப்ரைஸ் இன்க்ரீஸ் எக்ஸெட்ரா. மறுபடியும் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண இன்னும் டைம் ஆகும். இதே சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்லையும் ரிப்பீட் ஆச்சு. அதனால் இப்போல்லாம் நியர் டு மார்க்கெட் வேல்யூ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓனர்ஸ் ஆல்சோ ரெடி டு கிவ் தேர் லேண்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக லேண்டு அக்விசிஷனும் முடிஞ்சிடும், ப்ராஜெக்ட்டும் ஃபஸ்ட் அலோகேட் பண்ண பட்ஜெட்லேயே முடிக்கிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த நியூ பிளான் எக்ஸிக்யூஷனுக்காக அப்ராக்சிமேட் 630 ஏக்கர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஃபார் அ பட்ஜெட் ஆஃப் அரவுண்ட் 2100 crores அப்ராக்சிமேட்லி. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 3.25 கோடி ஒரு ஏக்கருக்கு ப்ரைஸ் வருது, விச் இஸ் அ குவைட் ஃபேர் டீல். ஸோ இப்போது எக்ஸ்பேன்ஷன் பிளானோட டீட்டெயில் டிசைன் பார்ப்போம். ஸோ இதுதான் ட்ராயிங் ஆஃப் த கரண்ட்டாக இருக்க பிளானு, எக்ஸ்பேன்ஷன் பிளானுக்கான ட்ராயிங். இதில் வந்து எல்லோ ஜோன் வித் பிளாக் கலர் பவுண்ட்ரி இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் கோயம்புத்தூரில். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் வந்து 420 ஏக்கர்ஸில் இருக்குது. அப்புறம் க்ரீன் கலர் இருக்க ஜோன் எல்லாமே வந்து நியூ எக்ஸ்பேன்ஷன் பிளானில் அக்வயர் பண்ணியிருக்க லேண்டில் இருக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் வந்து 420 ஏக்கர்ஸு, அதில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற லேண்ட் மட்டுமே வந்து அப்ராக்சிமேட்லி 630 ஏக்கர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 times லார்ஜர் தேன் த எக்ஸிஸ்டிங். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் சித்ரா ஜங்ஷனு. இதுதான் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வர, இப்போ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டுக்கு வர ரோடு, உள்ளே வர ரோடு, ஏர்போர்ட் ரோடு. இங்கே பிங்க் கலர் தெரியறதான் வந்து இப்போ இருக்க டெர்மினல். நாம் இங்கே பார்த்தோம்ல, இதுதான் அந்த போர்டிங் கேட் செக்இன் எல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்து இந்த பிங்க் கலர் எக்ஸிஸ்டிங் ஒன். ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நியூ பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கிறதா வந்து நியூ டெர்மினல் பில்டிங். ஸோ இது வந்து டெர்மினல் 2ன்னு வரும். ஸோ இது எக்ஸிஸ்டிங்கோட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. இதில் சேம் எக்ஸிஸ்டிங் ரன்வே தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் லென்த் ஆஃப் த ரன்வே வந்து நம்மளுக்கு இங்கே 2990ன்னு நம்ம பார்த்தோம், அதாவது 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 3.8 கிலோமீட்டர்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் வில் எனேபிள் த கேப்பபிலிட்டி டு ஆப்ரேட் பிக்கர் ஃப்ளைட்ஸ். ஸோ இந்த டெர்மினல் 2க்கு செப்பரேட் ரோட் பிளான் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா இதில் அப்ரோச் ரோடு ஆஃப் 60 மீட்டர்னு போட்டிருக்காங்க. 60 மீட்டர் வைடு மீன்ஸ் 200 feet வைட் ரோட் டிசைனில் இருக்குது. இது வந்து 200 feet வைட் ரோடு. இங்கே இது வந்து இன்னொரு ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு வர ஒரு புது என்ட்ரன்ஸ், புது ரோடு தான், ஏர்போர்ட்டுக்கு வர ரோடு. ஸோ இந்த புது பிளானில் இருக்க ஏரியாவில் அரௌண்ட் 97% லேண்ட் அக்வயர் பண்ணி ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் லேண்டில் சம் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸு இருக்குது. அதுக்கு லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அந்த மாதிரி அவங்க இன்டர்னல் ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக இருக்க கேசஸ். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த 3% பெண்டிங் இருக்க லேண்டுக்கான அமௌண்ட்டை கோர்ட்டில் ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. எப்போ அந்த கேஸ் முடியுதோ கோர்ட்டில் இருந்து லேண்ட் ஓனர்ஸ் டைரெக்டாக கலெக்ட் பண்ணிக்குவாங்க அவங்களோட ஷேர் பேஸ் பண்ணி. ஸோ இதனால் லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நியூ பவுண்ட்ரிக்கான இப்போ காம்பவுண்ட் ஒர்க்
காம்பவுண்டு கட்டுற ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேபி இந்த இயரோட எண்டில் இந்த காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு கட்டி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைனும் இன்னும் வந்து பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் லேண்ட் எல்லாமே ஃபுல்லாக அக்வயர் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து லேண்ட் சர்வே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஏதாச்சும் மைனர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தால் பண்ணிட்டு தான் இந்த பிளானை ஃபைனல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை மாஸ்டர் பிளான் டெவலப்மெண்ட்டுக்கு இன்புட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டர் பிளான் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டர் வழியாக கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி கான்ட்ராக்டரை ஃபைனல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 2029 to 30 ஒரு ஆப்ரேஷன் கண்டிஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட். இப்போ இந்த டிசைன் ஸோ நாம் கூகுள் மேப்பில் ஓவர்லேப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுதான் நம்மளோட இந்த எக்ஸிஸ்டிங் பவுண்ட்ரி ஆஃப் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு. இது வந்து நம்ம மேப்லேயே வந்து புது பிளானும் சேர்த்து சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்க இது. ஸோ இப்போ இங்கே இருக்க எக்ஸிஸ்டிங்கோட இவ்வளோ ஏரியாஸ் இப்போ கவர் பண்ணி நாம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்னொன்று இது கொஞ்சம் இன்னும் ஃபினிஷ் ஆனால் இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஏஐயில் அப்ராக்சிமேட்டாக போட்டு எடுத்த இமேஜ் இது. இப்போ நம்ம மறுபடியும் ஹோட்டல் லீ மெரிடியனுக்கு வருவோம். ஸோ ஹோட்டல் இருக்க ஜோனில் புது ஏர்போர்ட் ரோடு வரப்போகுதுன்னு பேசணும். அந்த ரோடு வந்து இதுதான், இங்கே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அதான் 200 ஃபீட் ரோடு நான் காமிச்சதில்ல, அதுதான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்க ரன்வேக்கு ஆல்ரெடி பேரலாக தான் வருது. ஸோ இது நாம் மேப்பில் போய் பார்ப்போம். ஸோ பார்த்தோன்னா இதுதான் ரன்வேக்கு பேரலானா மோஸ்ட்லி சம்வேர் இங்கே தான் நம்மளுக்கு அந்த ரோடு வருது. ஸோ பேரலாக இப்போ ரோடு இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணோன்னா மோஸ்ட்லி சம்வேர் நம்மளுக்கு நியர் டு ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கேயாச்சும் நம்மளுக்கு இந்த எல்என்டி பைபாஸில் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்சோ அங்கே வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய ரெசிடென்ஷியல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றனால இவங்களுக்கு நம்ம இங்கேருந்து ஹைவேக்கு வரக்கான ரோடு ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு 40 ஃபீட் ரோடும் பண்ண போகிறாங்க அலாங் த 200 ஃபீட் ரோடு. ஸோ 200 ஃபீட் ரோடு வந்து ஒன்லி ஃபார் ஏர்போர்ட் இன் அண்ட் அவுட். அந்த 40 ஃபீட் ரோடு வந்து அங்கே பக்கத்தில் இருக்க லோக்கல் ரெசிடென்ஷியல் பீப்புள் மூமெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு வந்து எங்கே கனெக்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்னு இன்னும் பிளானில் டீட்டெயிலாக காட்டல. ஏன்னா இங்கே இன்னுமே வந்து அதுக்கு தேவையான கொஞ்சம் லேண்ட் அக்வயர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதம் ஆக்சுவலி ஒரு புது ஆர்டரில் 7.5 ஏக்கர்ஸ் அப்ராக்சிமேட்லி வந்து அக்வயர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு ஃபைனல் லுக்கு மாஸ்டர் பிளான் கம்ப்ளீட்டாக ஆகும்போது மறுபடியும் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு இந்த இருகூர் எல்என்டி பைபாஸ் ஜோனு இங்கே எல்லாமே வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது. இங்கே இருக்க ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸும் நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் ஆகும். ஆல்ரெடி நம்மளோட ரியல் எஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாத தூரத்தில் தான் இருக்குது. காரணம் என்னன்னா ப்ராஜெக்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுமே என்ன பண்ணிடுறாங்க, ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. பட் அது கம்ப்ளீட் பண்ணால் ரொம்ப வருஷம் ஆகுது. அல்டிமேட்லி அந்த ரேட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்க மாட்டேங்குது.
ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ மஸ்ட் ஆக்டிவ்லி involved to fast track the projects. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you on with the next video. Thank you all.